ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாத ஆசீர்வாத கூடுகைக்கு இந்த மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், நாம் இணைந்து தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த கிருபையான நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கடந்த 11 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை காத்து ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் ஆண்டவர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தையும் எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெப வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். தேவ பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கட்டாயம் நீங்கள் கர்த்தரை இந்த நாட்களில் பாடி துதிக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து பார்ப்பீர்களானால், நினைத்து பார்ப்பீர்களானால், சிந்தித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவரை உங்களால் பாடாம துதிக்காம இருக்கவே முடியாது. நாம் கர்த்தரை பாடுவது எதற்கு அடையாளம் என்றால், தேவனே, நீர் எனக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. வேதாகமத்திலே தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள், தேவனை பாடி துதித்து ஆராதித்தார்கள். ஆகவே நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாருங்கள், நாம் இணைந்து கர்த்தரை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர். ஆமென். சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் அநேகருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆமென். அவர் வாக்கு மாறாததான தேவன். ஆமென். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசி நிமிஷத்துலையும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை, பெரிய மாறுதல்களை கர்த்தர் உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற 2 கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம பாடும் பொழுதே அவர் நம் நடுவில் கடந்து வந்து ஆமென் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடலாமா? ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சியோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உரைத்திடுவோம் அவரையே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவங்கள் பெருக பெருக கர்த்தர் நம்மை கொண்ட அநேக ஜாதிகளை சந்திக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாமே சுப்பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாமே சுப்பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமது காஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதான தேவன். ஆமென். நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடலாம். எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் போதும்னு சொல்லி அந்த தகப்பனுடைய அன்பை, நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசுவினுடைய அன்பை உணர்ந்து நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். அவர் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க ஒரு வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. ஆத்துமனேசரே நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே. தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். சேர்ந்து சொல்லாமா? தகப்பனே மகிழ்கிறேன், மடியிலே தவழ்கிறேன். அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே, சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே, நீர்
போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையாகிய படகுல இருந்தார்னா, எவ்வளோ பெரிய சூழல் காற்றுகள் நம்முடைய படகைக்கு நேராக வீசினாலும் அவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆமென், இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நம்ம ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பார்க்க ஆமென் இந்த வேளையில் நம்ம அழைக்கப்படுகிறோம். கர்த்தரினுடைய படகுல இருக்கிறாரா? ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையின் படகுல, எங்கள் குடும்பமாகிய எங்களுடைய படகுல நீர் இந்த நாளில் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை படகு இயேசு இல்லை அப்படின்னா, இந்த நாளில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் கடந்து வாரும். நீர் வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி அவர் நன்மைகளை கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டதான தேவன், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு எதிராக எழும்பி வந்த பொழுதிலும் அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்தது நிமித்தமாய் ஆமென் இந்த நாள் வரையிலும் நம்மை ஜீவனோடு கூட சுகத்தோடு கூட வைத்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனை ஆமென் இந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதித்து ஆண்டவரை துதித்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், அவர் என்றும் நல்லவர். ஆமென். என் ஜீவிய காலங்கள் எல்லாவற்றிலையும் அவர் ஒருவரே எனக்கு போதுமானவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி ஆமென் கர்த்தருக்கு நன்றி அறிதலோடு அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நம்ம பாடி மகிமைப்படுத்தலாமா? ஆமென். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர்,
என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என்னுடைய கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு என்னை அவர் கைவிடவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஆமென், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன். ஆமென். இந்த ஜனவரி மாதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது நம்முடைய கரத்தை பிடித்த தேவன் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கரத்தை விடவே இல்லையே. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டு பாடலாமா? ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்குமே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. கைகளை தூக்கி, நன் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
ஹalleluya. இருக்கிற இடங்கள ரெண்டு கரங்களை தட்டி, ஓ எங்கள் இயேசு நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா. எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நீர் ஒருபோதும் மறவாத தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி அன்றைக்கு யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணினதான தேவன். ஆமென். உம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினதான தேவன். ஓ ஒருபோதும் எங்களை மறவாதவர், ஒருபோதும் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை தொடங்கினவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்ல. ஆனாலும் ஆண்டவரே அந்த நியூ இயர் ஆராதனையில எங்களோட கரத்தை பிடித்து எங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் இந்த நாள் வரையிலையும் இந்த நிமிஷம் வரையிலையும் ஒருபோது விலகாதவராய் ஆண்டவரே, எங்களை கைவிடாதவராய், எங்களை மறவாதவராய், எங்களை நடத்தி கொண்டு வந்த உம்முடைய அன்பை நினைச்சு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஓ அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, இம்மட்டும் நடத்தின எபினேசரை நினைத்து ஓ உள்ளத்தின் ஆழத்துல உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிற தேவன், கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல் மாற்ற பண்ணுகிற தேவன். ஓ நீங்கள் இருக்கிறதான ஸ்தலத்துல, நீங்க இருக்கிறதான இடத்துல, எந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், ஓ தேவனை ஆராதிக்கிற இந்த வேளையில, தேவனை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில உங்கள் நடுவுல ஓ கர்த்தருடைய பிரசன்னம் அது கடந்து வருகிறது. Thank you Holy Spirit Lord. ஓ ஜலத்தின் மேல் அசைவாடின கர்த்தருடைய ஆவியானவர், ஜனத்தின் மேல் அசைவாடின கர்த்தருடைய ஆவியானவர். Thank you Lord. நீர் எங்கள் நடுவுல இறங்கி வருவீராக ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை எங்களை முழுவதுமாய் நிரப்பட்டும். 2025வது ஆண்டுல எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, நன்மைகளை எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவீராக. ஓ உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் போக வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட ஹalleluya ஹalleluya ரிமானா துராபாலாரா ரெபடதாஸ் யல்டலார ஹல்பனா ரிக்கடதுனோ ஷகதரே ஹல்பல் கடகசே ரிபட ஹல்பனா துரோஸ் யல்டலாரலரே. Thank you mighty Lord. உங்களுடைய பிரசன்னங்களை நிரப்பற்ற ஆண்டவரே, உம்முடைய மகிமைகளை நிரப்பற்ற ஆண்டவரே. அந்த கண்மலையின் மறைவுல வைத்து உம்முடைய கரத்தின் நிழலினால மோசையை மூடின கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஓ அந்த கர்த்தருடைய கரம், பராக்கிரமம் செய்கிற கர்த்தருடைய கரம், எங்களை விடுதலை ஆக்குகிற கர்த்தருடைய கரம். ஆமென். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. Thank you Lord. Shakadadara balar yamtunalera shekelebe zahaltalar yamtunalera rikkal mauri yamtuna. Hallelujah hallelujah. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிட எங்கள் நடுவுல உங்க பிரசன்னம் அளவில்லாமல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ ரபலரா, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். எஸ் லார்ட். உருவாக்குகிற கர்த்தருடைய கரம், எங்களை சிருஷ்டித்த கர்த்தருடைய கரம், எங்களை வழி நடத்துகிற கர்த்தருடைய கரம், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் பண்ண வேண்டிய காரியங்கள், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் போக வேண்டிய ஸ்தலங்கள், ஆண்டவரே நாங்கள் போய் சேர வேண்டிய வாக்குத்தத்தத்தின் ஸ்தலங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு காண்பித்து உம்முடைய கரத்தை ஆண்டவரே நீட்டி எங்களுடைய கரத்தை பிடித்து நீர் நடத்துவீராகப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீமானா துராலரபாது ராசி அல்டலாரல. Thank you Lord. ஹல்லேலூயா. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே? அப்பா, எத்தனையோ சூழ்நிலைகளில் எங்களுக்கு எதிராக அநேக நாவுகள் எழும்பின பொழுது கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது நிமித்தமா எங்களுக்கு எதிராக எழும்பின எல்லா நாவுகளையும் ஆமென் அடக்கி போட்டு எங்களை அவர்கள் முன்பாக வெற்றி சிறக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட ஆரம்பித்த பொழுது ஆண்டவரே அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எங்களையோ எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்த கர்த்தருடைய கரம், ஆமென், கர்த்தருடைய புயங்கள் ஆண்டவரே அது எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ, அவருடைய இடது கை என் தலையின் கீழ் தம்முடைய வலது கரத்தினால் என்னை நடத்தி செல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்களை நடத்தி கொண்டு போனீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய அன்பை எண்ணி சேர்ந்து நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. முடியாது என்றே வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். நடக்காது என்றேன் வார்த்தையை தந்தீர், உம்மீது நம்பிக்கை வைத்தேன். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர், உந்தனின் சாட்சியாய் என்னை நீர் நிறுத்தினீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர், உந்தனின் சாட்சியாய் என்னை நீர் மாற்றினீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். உம் அன்பின்
கயிற்றால் என்னை இழுத்தி உம்மனைக்கும் கரத்தால் என்னை அணைத்தி அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தி உம்மனைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். உம்முடைய அன்பின் கயிற்றுகளால் எங்களை இழுத்து கொண்டு எங்களை வழி நடத்தி வந்த தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் இருந்த சூழ்நிலைகள் அல்ல, எங்களை எட்டாத உயரத்தில் படிப்படியாக எங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக எங்களுடைய தலையை நிமிர செய்ததான தேவன். ஓ, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். எங்க பாத்திரம் நிரம்பி வழிய 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 யார் யாரெல்லாம் எங்களை பார்த்து ஏளனமாய் நகைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக எங்களை ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க செய்த உம்முடைய கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஓ தேங்க்யூ லார்ட், அவரையே ஆராதிக்கலாமா? அவருக்கே நன்றியை செலுத்தலாமா? இதுவரை நடத்தின எபினேசர் இனி மேலும் நம்மை நடத்தி கொண்டு செல்ல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஓ, இதுவரை உன்னை ஏந்தினேன், இதுவரை உன்னை சுமந்தேன், மகனே மகளே, இனியும் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி எங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை, எங்களுக்காக ஒரு வார்த்தையை, ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை எங்களுக்காய் நீர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ரபாஷ்யா காடாதாரா பாலாரா ரிமனா ஹல்பனா ஜியல்டலாரலரே ரிக்கல் மகது ரிபடாது ராசி அல்டலாரலரா. Thank you, Holy Spirit, Lord. Oh, rikadadaralar yantunalaregadura hadadarasi altala rikadadanalaregadura basa altalaralare. அப்படியே கொஞ்சம் நிமிடம், ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஓ ஷகாடா தாரா பாலாரா ரிபாடாதானா ஷகதரே ஹல்பனா ரிமௌரியம் துனால ரிகதர ஹதுனா ஷகதரே ஹல்பனா ரீகதூரகடகதாலரா. எஸ் லார்ட், அந்த தேவ பிரசனங்களை முழுவதுமா மூடட்டும். எங்க சிரசின் மேல கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும். இப்பொழுதே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற முகங்கள் மேல கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கர்த்தருடைய பேரொளி எங்கெங்கே ஆண்டவரே எந்தெந்த ஸ்தலங்களில் எந்தெந்த இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ யாவர் மத்தியிலையும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படுவதாக. ஓ ரபால ரகடதர பலர் யம்துனால ரகதர ரிக்கடதுனோ ஷகதரே ஹல்ப்ராஸ் யல்சலார ஹதானலர் யம்துனாலர ரிபட ஹல்பனாதுரு ஹல்மனாதரா ஹல்ப்ராஸ் யல்டலாரலரே. Thank you mighty Father Lord. Hallelujah. எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர்.
கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர். கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர். Oh, thank you, Holy Spirit, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பின் ஆழங்கள், உம்முடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீர் கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. ஒருவேளை கடந்த மாதம் முழுவதுமா உம்முடைய அன்பை நாங்கள் உணராதவர்களாக இருந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களை ஒரு விச கூட தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. Thank you, Lord. Hallelujah. எங்களை நேசிக்கிற தகப்பனுடைய அன்பு, எங்களை மீட்டு கொண்ட அந்த தகப்பனுடைய அன்பை ஒரு விச கூட நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி Thank you, Lord. ஓரா பாலராரியம் துணாலரா. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீர். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீர். ஆஹா ஹல்லேலூயா. 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 ஆஹா ஆமென். ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்தில் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொள்ள, எங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்த அந்த தகப்பனை நாங்கள் ஒருபோதும் மறக்காதவர்களாய், அவரை விட்டு விடுகாதவராய் ஆண்டவரே நாங்கள் விட்டுறக்கூடாது. பாவம் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீர் தருவீராக. வருகிற வருடத்தின் ஆண்டவரே ஆரம்பத்தில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உம்முடைய கரத்தை பிடித்து கொள்ள ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, கர்த்தர் நீர் அவர்களுடைய கரத்தை பிடிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் கரத்தை பிடித்த நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கைவிடலாம் ஆண்டவரே. அப்பா, கொந்தளித்து கொண்டிருந்ததான அலைகள் நடுவில் அமிழ்ந்து போனதான பேதுரு தன்னுடைய கரத்தை நீட்டி ஐயனே என்னை ரட்சியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே கரத்தை நீட்டி பேதுருவினுடைய கரத்தை பிடித்து அமிழ்ந்து போனதான சூழ்நிலையில் இருந்த பேதுருவை தூக்கி எடுத்த அதே தகப்பனுடைய கரம், அதே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, ஒருவேளை அநேக சூழ்நிலைகளில் மூழ்கி போன நிலைமையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படுவதாக. அவர்கள்
அவர்களை கர்த்தர் நீர் அந்த ஆளின் ஆண்டவரே அந்த படுகுழிகளில் இருந்து தூக்கி எடுப்பீராக. நாற்றம் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய இரத்தத்தினால கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. கர்த்தருக்கு பரிசுத்தோன்னு சொல்லி எழுதுங்கப்பா, நமக்கு பரிசுத்தோன்னு சொல்லி எழுதுங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல நீட்டப்படட்டும். வருகிற வருஷத்தின் ஆரம்பத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது நீங்க இல்லாம இல்ல ஆண்டவரே, உங்க பிரசன்னம் அவர்களுக்கு முன்பாக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக, ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களுடைய ஜீவியத்திற்கு முன்பாக, வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற எல்லா நேரங்களிலும் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பற்றும். ஆண்டவரே ஒரு வார்த்தைகள் கூட வெறுமையாய் திரும்பாதபடி ஒரு மிகப்பெரிய அறுவடையை நாங்கள் பார்க்க, ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காண தரிசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லா துதி கனமகியும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவர் கரத்தில் எடுத்திருக்கிறார். ஒருவேளை உடைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்களை உருவாக்க போகிறார். தம்முடைய வார்த்தையினால் உங்களை உருவாக்க போகிறார். ஒருவேளை பலவீனப்பட்டு இருப்பீங்கன்னா அவர் தம்முடைய கரத்தினால் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி உங்களை சுகப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஆணி பாய்ந்த கரம் நம் நடுவில் நீட்டப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் இதனுடைய முடிவில் ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடல் ஆராதனை மட்டும் ஒரு தேவ மனிதனை முழுமைப்படுத்துவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதித்தார்கள் என்று. ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பாடல், ஆராதனை, ஜெபம் அவசியமாயிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேட போகிறோம். இந்த நாட்களில் நாம் அநேக நன்மைகளை இந்த வருஷத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்திருக்கலாம். சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கலாம். சில காரியங்கள் நமக்கு இன்னும் கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நாம் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எந்த விடுதலையை எதிர்பார்த்தோமோ, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தோமோ, எப்படிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்தோமோ, ஆண்டவரிடத்தில் திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவோம். தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி, எந்த வேத வார்த்தையை நீங்கள் நம்பி இருந்தீர்களோ அந்த வார்த்தைகளை தேவன் நினைத்தருளும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு உண்மையான மனதோடு கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தின் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. இந்த வருஷத்தில் ஏராளமான நேரங்கள் கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே திரும்ப ஒரு விசை எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, எங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து, தேவ பிரசன்னத்தில் எங்கள் நம்பிக்கையை வைத்து
நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்ற அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எங்களுக்கான இரட்சிப்பு உம்மிடத்துல இருக்கப்பா, எங்களுக்கான விடுதலை உம்மிடத்துல இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கான சுக வாழ்வு கர்த்தாவே உம்மிடத்துல இருக்கு ஆண்டவரே, உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்கள் நீர் எங்கள் வாழ்வில் செய்த அளவற்ற ஆழப்பெரிய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத காரியங்களுக்காக, ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே தேவனே நன்மை உண்டாக என நினைத்தருளும் என்று நெகேமியா ஜெபித்தது போல கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நன்மை வேண்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலே நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. யோபுவை போல என் கண்களின் நன்மையை காண போகிறது இல்லை என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒரு நன்மையை காணாமல் இருந்திருக்கிறார்களோ, ஒரு நன்மையை தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்களோ, அனுபவிக்காமல் இருந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் ஒரு நன்மைக்காக ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நன்மைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நினைத்தருள ஜெபிக்கிறோம், நினைவு கூற ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாக நினைத்தருளும், நன்மை உண்டாகும்படி எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. நன்மை உண்டாகும்படி நினைத்தருளும் ஆண்டவரே. நன்மை நாயகனே, நன்மைகளை செய்கிறதில வல்லவரே, எங்களுக்கு ஒரு நன்மை வரட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலிருந்து வரட்டும், ஊழியத்திலிருந்து வரட்டும், குடும்பத்தில் பிள்ளைகள் காரியத்திலே நன்மைகள் வரட்டும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு, உம்மை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நன்மையை தேடி கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் எந்த நன்மைகளை எதிர்பார்த்திருந்தார்களோ, எந்த நன்மைக்காக உம்மிடத்தில் மன்றாடினார்களோ, எந்த நன்மைக்காக உம்மிடத்தில் காத்து கொண்டிருந்தார்களோ, அத்தனை காரியத்திலையும் நன்மை வரட்டும் ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவு படாது என்று சங்கீதம் 34:10 எழுதி வைத்திருக்கிறீரே அப்பா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. யார் யார் குறைவுபட்டிருக்கிறார்களோ, யார் யார் தரித்திரப்பட்டிருக்கிறார்களோ, யார் யார் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உம்முடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறேன். ஒரு நன்மையும் குறைவுபடாமல் தாவீதை போல சகலத்தையும் திருப்பிக் கொள்ளட்டும், எல்லா நன்மைகளையும் திருப்பிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். நன்மைகள் தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. நன்மைக்கான வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்மைக்கான வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கப்படட்டும். கர்ப்பத்தின் கனிக்காய் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ
ஒரு வேலை கிடைக்காதா என்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் நன்மை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறதே, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று. நன்மைகள் கிடைக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். நன்மைகளை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்மைகளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நன்மையானவைகளை காண செய்வார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாதத்தின் இந்த முதல் நாள், இந்த ஆசீர்வாதமான கூடுகையில தேவனுடைய வார்த்தையை இந்த சோசியல் மீடியா மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணங்களை தந்த தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 2024 வருடத்துல நீங்கள் ஏராளமான தேவனுடைய செய்தியை தியானித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய ஆலயத்தில் விசேஷித்த கூட்டங்களிலே பங்கு கொண்டு, அது மாத்திரமல்ல சோசியல் மீடியாவிலே அநேக தேவனுடைய மனிதர்களுடைய தேவ வார்த்தைகளை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாளில, இந்த மாதத்துல நீங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இந்த செய்தியை நீங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு நேரங்களிலும் உங்களோடு இடைப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். வேதத்தில் சிந்தித்து பாருங்கள் என்று பல இடங்களில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை சொன்னவர்கள் எல்லாம் தேவ மனிதர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சற்று கவனித்து பார்த்தால் இது நம்மை சீர்படுத்துகிற வார்த்தையாயிருக்கும், தேவன் பக்கம் திருப்புகிற வார்த்தையாயிருக்கும். ஆனால் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த சிந்தித்து பாருங்கள், யாரை அவர் சிந்தித்து பார்க்க சொல்றாருன்னா, அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குறித்து நல்ல சாட்சி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குறித்து சொன்ன வார்த்தை, அவன் ஒரு அநீதி உள்ளவன், ஒரு துன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படாதவன், இரக்கம் செய்ய மனது இல்லாதவன், மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அப்படிப்பட்ட அந்த மனிதனை தேடி ஒரு விதவை வந்தும் வெகு நாள் அவளை அலட்டி கொண்டு இருந்தும் அந்த ஏழைக்கு உதவி செய்வதற்கு மனதே இல்லாத ஒரு
நியாயாதிபதி சொல்லுகிறதை ஆண்டவர் சிந்தித்து பார்க்க சொல்றார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி வெகு நாள் நியாயம் செய்கிறதற்கு மனது இல்லாமல் இருந்த போதும் அந்த விதவை அவனை விடுவதாக இல்லை. அந்த விதவை அவனை வெகு நாள் தொந்தரவு செய்து இறுதியாக அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி ஒரு முடிவுக்கு வந்தான். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று, இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று ஒரு முடிவுக்கு வந்தான். நியாயாதிபதி என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த விதவை இனி என்னை தொந்தரவு செய்யாதபடி, இந்த விதவை என்னை அலட்டிக் கொள்ளாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நியாயம் செய்ய போவதாக சொல்லுகிறார். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விதவை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருந்தபடியால் அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியினுடைய இருதயம் ஒரு நாள் அசைக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படாத அந்த நியாயாதிபதியே அடிக்கடி தன்னிடம் வருகிற ஒருத்திக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால், இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற, ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வன் என்று சொல்லுவான். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நீங்க ஒருவேளை கடந்த காலங்கள், ஏராளமான நாட்கள் தேவ சமூகத்தில் ஏராளமான மணி நேரங்கள் ஜெபித்து 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 தேவனிடத்தில் இருந்து ஒரு நன்மையை எதிர்பார்த்து, தேவனிடத்தில் இருந்து ஒரு நீதியை எதிர்பார்த்து, தேவனிடத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து, தேவனிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த ஓமையை துவக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சொல்லப்படுகிற ஒரு ஓமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிருப்பீர்களானால், உங்களுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தரவில்லை என்கின்ற ஒரு அங்கலாய்ப்புக்குள், மன விரக்திக்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்களானால், இன்றைக்கு அந்த மன விரக்தியை விட்டு, அந்த மன அழுத்தத்தை விட்டு, அந்த ஏமாற்றத்தின் எண்ணங்களை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் தருவார். என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கவனிக்கிறார். என் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற அந்த எண்ணத்திற்குள் நீங்கள் வாருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்திருந்தால், உண்மையாய் அந்த இடத்துல நியாயம் செய்திருப்பான். மனிதர்களை மதிக்கிறவனாக இருந்திருந்தால் அந்த விதவைக்கு அவன் உதவி செய்திருப்பான்.
அவனுக்கோ வெகுநாள் வரைக்கும் மனதில்லாமல் இருந்தது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அந்த விதவைக்கு செய்ய வேண்டிய உதவியையோ நியாயத்தீர்ப்பையோ செய்யாமல் காலத்தை கடத்தி கொண்டே இருந்தான். அந்த விதவையும் அவனை ஓயாமல் தொந்தரவு படுத்துகிறார். அவன் எங்கே சென்றாலும் தொடர்ந்து சொல்லுகிறான். இந்த விதவை தன்னுடைய நீதிக்காக, தன்னுடைய விண்ணப்பத்திற்காக அவள் சோர்ந்து போகாமல் விடாப்பிடியாக தன்னுடைய நியாயத்திற்காக போராடினது போல நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய அற்புதத்திற்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் தேவனுடைய சமூகத்தில் போராடி இருக்கிறேனா? போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேனா? பெரும் மூச்சோடு ஜெபித்து கொண்டிருக்கிறனா? நேரத்தை ஒதுக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறனா? தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் என்னை உயர்த்தவில்லை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றவில்லை, என்னுடைய விளக்கை அவர் ஏற்றவில்லை, என்னுடைய இருளை அவர் வெளிச்சமாக்கவில்லை என்று இன்றைக்கு எத்தனை தடவை நாம் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலை, என் வாழ்க்கை செழிப்படையவில்லை, என்னுடைய வாழ்க்கை ஒரு சுக வாழ்வு எனக்கு கிடைக்கவில்லை என்று எத்தனை தடவை எத்தனை பேரிடத்தில் அங்கலாய்க்கிறோம். இந்த விதவையை போல விடாப்பிடியாக போர் குணம் கொண்டவளாக, எனக்கு ஒரு பதில் வேண்டும், எனக்கு ஒரு நியாயம் வேண்டும், எனக்கு ஒரு நன்மை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு சுக வாழ்வு வேண்டும் என்று, எதிராளியின் இடத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று இந்த விதவை போராடி ஜெபித்தது போல, போராடினது போல ஜெபத்திலே தேவனிடத்திலே நாம் போராடி இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் நம்முடைய காரியத்திற்காக நாம் எத்தனை தடவை உத்தரவாதம் எடுத்து தேவ சமூகத்தில் நின்றிருக்கிறோம். விடுதலையை எதிர்பார்ப்பது நல்லது. அந்த விடுதலைக்காக ஒரு உத்தரவாதம் எடுத்து கிரயம் செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்திருக்கிறோமா? யாக்கோபு ஒரு இரவு முழுவதும் போராடினான், ஜெபத்திலே போராடினான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிட. நாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய சுக வாழ்வுக்காக, சத்துருவின் கைகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பொல்லாத மனிதர்களுடைய கைகளில் இருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை நாட்கள், எத்தனை நேரங்கள் நாம் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபித்திருக்கிறோம். உதட்டளவிலே ஜெபித்து விட்டு, பெயரளவிலே ஜெபித்து விட்டு, தேவன் விடுதலை தந்தால் ஸ்தோத்திரம், விடுதலை தரணும்னு நாம் நம்முடைய நேரங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்காமல், போராடி ஜெபிக்காமல், சும்மா ஒரு சாதாரண ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்து இருப்போமானால் இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். எதை சிந்தித்து பார்க்க வேண்டும்? அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு பயப்படாத, மனுஷனை மதிக்காத அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியையே அந்த விதவை அலட்டி கொண்டு அடிக்கடி அவனை சந்தித்து தனக்கு ஒரு நியாயம் வேண்டும், தனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று போராடினது போல நீங்கள் போராட துவங்குங்கள். இந்த 2024 எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுவீர்களானால், அதற்கு ஒரே காரணம் நீங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போய்விட்டீர்கள் என்பதை அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல.
தேவன் இந்த 2024 எனக்கு ஒரு நன்மையையும் செய்யவில்லை என்று சொல்லுவீர்களானால் உங்கள் ஜெப குறைவே அல்லாமல் வேற ஒன்றும் அல்ல. உங்களுடைய ஜெபம் சரியாக இருந்திருக்குமானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான காரியங்களை அதின் நேரத்தில் அதின் காலத்தில் ஆண்டவர் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்திருப்பார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபத்தில் சோர்ந்து போகவே கூடாது. நாம் எதிர்பார்த்த பதில் வரவில்லை என்றாலும், நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் வரவில்லை என்றாலும் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. ஜெபத்தை மட்டுப்படுத்திவிடவே கூடாது. இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்று தெரிந்தவுடனே நம்முடைய ஜெபத்தை நாம் நிறுத்தி விடுகிறோம். தேவ சமூகத்திற்கு செல்லுவதை நிறுத்தி விடுகிறோம். தேவனை தேடுவதை நிறுத்தி விடுகிறோம். தேவனிடத்தில் ஜெபிப்பதால் என்ன பிரயோஜனம் என்று எண்ணி விடுகிறோம். ஆனால் வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை தொந்தரவு படுத்துகிற வண்ணம் ஜெபிக்க வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தம் அல்ல. ஆண்டவரிடம் விடாப்பிடியாக நம்பிக்கையோடு உறுதியான மனப்பான்மையோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதே இதனுடைய பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். ஜெபத்திற்கான நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய ஜெப தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய ஜெப விளக்கு எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், ஆசாரிப்பு கூடாரத்தில் விளக்குகள் இரவும் பகலும் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும். உங்கள் மேல் ஒரு ஜெப ஆவி எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு ஜெப அபிஷேகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதை தட்டி எழுப்பி விட்டு கொண்டே இருங்கள். ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஜெபத்திற்கு பதில் தர வேண்டியது ஆண்டவருடைய வேலை. அவர் எப்பொழுது வேணாலும் தந்துட்டு போகட்டும். ஆனால் அவர் நேர்த்தியாய் தருவார். சரியான காலத்தில் தருவார். சரியான நேரத்தில் தருவார். ஒருவேளை உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் தராமல் இருக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காக இந்த கால தாமதங்களை தேவன் எடுத்துக்கொள்கிறார். உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி உங்களை பூரணப்படுத்த முதலாவது ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை மெச்சூர்டாக்க விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஒரு முதிர்ச்சியின் நிலையை அடைவதற்காக ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர தாமதித்து கொண்டிருக்கிறாரே தவிர உங்கள் ஜெபத்திற்கு உங்கள் தேவைகளுக்கு தேவனால் உதவி செய்ய முடியாது என்பது அர்த்தமே அல்ல. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று அத்தோடு ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை முடித்து விடவில்லை. அதற்கு கீழே உள்ள வார்த்தைகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் செய்வார் என்று சொல்லி முடிக்கிறார். சீக்கிரத்தில் தருவேன் என்று சொல்லி முடிக்கிறார். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அந்த பட்டணத்தில் ஒரே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதியை விட்டால் வேற ஒரு நியாயாதிபதி நியாயம் செய்வதற்கு அந்த பட்டணத்தில் வேற ஒரு நபரும் இல்லை. அதே போல நமக்கு ஒரே ஒரு
நியாயாதிபதி இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆபிரகாம் சொல்லுகிறான், சர்வலோகத்தின் நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? வானத்திலும் பூமியிலும் அவர் ஒருவரே கர்த்தர். அவர் இவ்வுலகத்தில் உள்ள நியாயாதிபதிகளை போல அல்ல. அவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவன். அன்றைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிற்று. இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு நியாயாதிபதி தான் இருக்கிறார். இன்றைக்கு அன்றைக்கு அந்த விதவையினுடைய ஒரே நம்பிக்கை, இந்த நியாயாதிபதியை விட்டா வேற நியாயாதிபதி கிடையாது. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசம் எதுவாக மாற வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவாகிய இந்த நியாயாதிபதியை விட்டால் எனக்கு வேற எந்த ஒரு நபரிடத்திலிருந்தும் விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லை என்கின்ற அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அவராலே அஞ்சி வேற ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கான விடுதலைக்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்கள் விடுதலைக்கான ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மாத்திரமே. இயேசுவே அல்லாமல் வேற ஒருவரும் உங்களை விடுதலையாக்க முடியவே முடியாது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் நம்புங்கள். இயேசுவினிடத்தில் மாத்திரம்தான் என்னுடைய விடுதலை இருக்கிறது என்று நம்புங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று நம்புங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரை விட்டால் வேற ஒரு வழியும் எனக்கு இல்லை என்பதை நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு வேற ஒரு வழி இல்லை. உம்மிடத்திலிருந்து வருகிற விடுதலை தான் நிரந்தரம். நீர் தருகிற விடுதலை தான் எனக்கு நிரந்தரம். நீர் தருகிற அற்புதம் தான் எனக்கு நிரந்தரம். உம்மால் ஒருவரால் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும் என்ற ஆண்டவர் மேல் ஆழப்பெரிய உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் வையுங்கள். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். கடைசி காலத்திலே ஒன்று நடக்கக்கூடிய ஒன்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இது ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையின் போது அநேகருக்குள்ளே விசுவாசம் குறையும். அநேகருக்குள்ளே அன்பு தணிந்து போகும். ஜெபத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து போகும். தேவன் பதில் அளிப்பார், தேவன் நியாயம் செய்வார், தேவன் விடுவிப்பார், கைவிடாமல் பலப்படுத்தி தூக்கி எடுப்பார். இப்படி அவரை நம்பி அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை குறைந்து போகும். இன்றைக்கு ஜெபத்தை விட நடனத்துக்கு வல்லமை உண்டு என்று ஏராளமான செய்திகளை கேட்கிறோம். ஜெபித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்கின்ற ஏராளமான பிரசங்க பீடங்களை நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை குறைக்கிறது. தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், ஜெபம் செய்து உங்கள் நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம் என்பதை ஒளிவு மறைவாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. உங்கள் விசுவாசம் குறைந்து போயிருந்தால், இது ஆண்டவர் முன்னமே சொல்லி இருக்கிறார், கடைசி காலங்களில் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் குறைந்து போகும். மனுஷகுமாரன் வரும்போது கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ? உங்கள் விசுவாசம் குறைந்து போயிருக்குமானால், தேவன் மேல் வைத்த நம்பிக்கை குறைந்து போயிருக்குமானால், இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள்.
தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துங்கள். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் நில்லுங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்கின்ற அந்த நிச்சயத்திற்குள்ளே வாருங்கள். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு காலகட்டத்திற்கு பின்பு நியாயம் செய்ய மனதில்லாமல் இருந்த அந்த நியாயாதிபதியே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை நினைப்பானே ஆனால், அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை சொல்லுவானால், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவது எத்தனை நிச்சயம், எத்தனை நிச்சயம். இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். ஜெப ஜீவியத்தை உறுதியாக்குவோம். விசுவாச வாழ்க்கையை உறுதியாக்குவோம். என் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்கின்ற அந்த நிச்சயத்திற்குள் கடந்து வருவோம். நம்முடைய முழு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தேவன் மேல் பூரணமாக வைப்போம். ஜெபத்திலே சோர்ந்து போயிருப்போமானால் அந்த சோர்வுகளில் இருந்து நாம் எழும்பி வருவோம். சோர்வை உதறி தள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது இந்த சோர்வுகள் விலகி போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தேடி வரும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற எல்லா சோர்வும் அவன் நம்பிக்கையும் அவிசுவாசமும் உங்களை விட்டு விலகி போகும். ஜெபத்தை உறுதியாக்குங்கள். ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்க வேண்டியது என்னுடைய வேலை, நான் ஜெபிக்கிறேன். தேவன் தன்னுடைய காலத்தில் ஏற்ற நேரத்தில் எனக்கு பதில் தருவார் என்ற தேவ சமூகத்தில் ஜெபிக்க துவங்குங்கள். நீங்கள் அடுத்து நீங்கள் உங்கள் கண்கள் ஒரு காரியத்தை காணும். நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் தந்திருப்பதை, உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் செவிசாய்த்திருப்பதை, உங்கள் ஜெபங்களுக்கான அற்புதங்களை உங்கள் கண்கள் காண்பதை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு நம்மளை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வேன் என்று சொல்லுவானால், நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருவது எத்தனை நிச்சயம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கள். வருஷத்தின் கடைசி நாட்கள் உங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். உங்கள் வெற்றிக்காக அங்கு இங்கு அலைந்து திரிந்து ஓடி தோல்வி அடைந்தது போதும். உங்களுடைய வெற்றி உங்களுடைய ஜெப அறையில இருக்கிறது. உங்களுடைய அனுகூலம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. உங்களுக்கான சுக வாழ்வு தேவனுடைய கரத்திலே அல்லாமல் வேற எங்கேயும் இல்லை. தேவன் பக்கமாய் திரும்புவோம். தேவன் நம் பக்கமாய் திரும்புவார். நம்முடைய நிந்தையை மாற்றுவார். கண்ணீரை துடைப்பார். நம்முடைய நாவை நகைக்க பண்ணுவார். நமக்கு வேண்டியதை ஏற்ற காலங்களிலே தருவார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நேரத்தின்படி பதில் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மேலும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஒரு ஜெப சிந்தை உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதின் குடிகளின் மேல் என் விண்ணப்பத்தின் ஆவியை, என் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெப நேரத்தில் உம்மை தேடி வரட்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கட்டும். மனம் தளர்ந்து போகாமல் ஜெபிக்கட்டும். போராடி ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும்.
இடைவிடாமல் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே. ஜெப வாழ்வில் இருந்த எல்லா சோர்வுகளும் அகலட்டும். ஜெப வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, ஜெப ஜீவியத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் செயல்பாடுகள் அத்தனையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. யார் யார் ஜெபித்து அற்புதத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களை பக்கமாய் உம்முடைய கண்கள் திரும்பட்டும் ஆண்டவரே. அவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களுக்கு மறு உத்தரவு தாரும் ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையில் இன்னும் அவர்கள் நம்பிக்கை வைக்கும்படி அவர்களுடைய ஜெபங்களுக்கான பதில்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.